ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஆட்டுக்காலை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான எம்மியான ஒரு கிரேவி செய்யலாங்க. அதுக்கு ஆட்டுக்கால் இந்த ஆட்டுக்கால் 400ரூவாங்க. இந்த ஆட்டுக்காலை வாங்கி நல்லா அது ஏற்கனவே அங்கேயே எல்லாம் தீச்சி, அந்த ஆட்டுக்காலை தீச்சி எல்லாம் அவங்களே வெட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த மேலே அந்த கருப்பாக தீச்சதெல்லாம் இருக்கும், அதை கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு வெள்ளையாக அந்த மாதிரி வெள்ளையாக வந்துடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கழுவி அதை தனியாக ஒரு 7-8 விசில் வச்சு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8-9 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் மசாலா நான் எப்போயும் அரைச்சி வச்ச மசாலா போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ செய்கிற மாதிரி அதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தனியா, கொஞ்சமாக சோம்பு, சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அவ்வளோதாங்க. கொஞ்சம் கசகசா போட்டுக்கிட்டேன், ஒரு 10 முந்திரி, அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக பட்டையும் இலை, கொஞ்சம் அந்த ஸ்டார் சொல்லுவோம் இல்லையா, அது போட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த இதுலேயே நல்லா ட்ரையாக எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி, இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் நறுக்கி, இதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் சாம்பார் வெங்காயம் உரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயத்தையே போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு அதோட தக்காளி போட்டு நல்லா வதக்கி, தக்காளி நல்லா கொஞ்சம் கிரேவியான பிறகு அதில் மஞ்சத்தூள் போட்டு இந்த வேக வச்சுருந்த ஆட்டுக்காலையும் அதிலே போட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் அதிலே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கிரேவி ஆனதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றினாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட்டே வந்ததுங்க அதுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா சூப்பரான ஆட்டுக்கால் கிரேவி ரெடிங்க. நல்லா சுட சுட சாப்பாடை வச்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சாப்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சித்ராஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. பாய். இன்னொரு வீடியோவில் இதை விட இன்னும் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக பார்க்கலாங்க. பாய்.